அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். இது உலக திரைப்பட வர்த்தகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க திரைப்படத் துறையை குழந்தையிடமிருந்து மிட்டாய் பறிப்பது போல் மற்ற நாடுகள் பறித்துச் செல்கின்றன என தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பதிவில் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஆனால் இந்த வரியை சட்ட ரீதியாக எவ்வாறு அமல்படுத்தப் போகிறார் என்பதை அவர் தெளிவாக அறிவிக்கவில்லை. ட்ரம்பின் அறிவிப்புக்கு வார்னர் பிராஸ், காம்காஸ்ட், பேரமவுண்ட், நெட்ஃபிளிக்ஸ் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்கள் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் நெட்ஃபிளிக்ஸ் பங்குகள் 1.5 விழுக்காடு வீழ்ச்சி கண்டன. சட்ட நிபுணர்கள் ட்ரம்பின் அறிவிப்பை சந்தேகத்துடன் பார்க்கின்றனர். திரைப்படங்கள் அறிவுசார் சொத்து என கருதப்படுவதால் இதற்கு வரி விதிப்பது சட்ட ரீதியான சிக்கலை ஏற்படுத்தும் என்பதே அவர்களின் வாதம். தவிர இன்றைய படங்கள் பல நாடுகளைச் சேர்ந்த தயாரிப்பு மற்றும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் குழுக்களால் உருவாக்கப்படுகின்றன. எனவே இது யாருடைய படம், எந்த நாட்டின் படம் என பிரித்து பார்ப்பது கடினம் என்ற முக்கிய அம்சத்தை அவர்கள் முன்வைக்கின்றனர். தற்போதைக்கு ட்ரம்பின் அறிவிப்பு ஹாலிவுட்டில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது மட்டும் நிச்சயம். இந்த வரி நடைமுறைக்கு வருமா, வந்தால் எப்படி அமலாகும் போன்ற கேள்விகளுக்கான பதில்களுக்கு அனைவரும் காத்திருக்கின்றனர்.